ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது. ஒன்றிய அரசுக்கு பேர் மட்டும் மாறி இருக்கு. மத்திய அரசிலிருந்து ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம். திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. இது திராவிட மாடல் ஆட்சி. யார் ஆட்சி செய்யறா தெரியுமா? திராவிட கதாநாயகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யறாரு. தமிழக மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கிறாரு. மீனவர்களுக்கான ஆட்சியை ஐயா ஸ்டாலின் கொடுக்கிறாரு. விளம்பரம் பண்றாங்க, பேசுறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 1250 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. தொகுதியை குறைக்கிறாங்க. இதை நம்ம சும்மா விட்டுறக்கூடாதுங்க. இதை நம்ம கடுமையா எதிர்க்கணுங்க. இது திமுகவுக்கான பிரச்சனை கிடையாதுங்க, தமிழர்களுக்கான பிரச்சனைங்க. எல்லா கட்சியும் ஒண்ணு சேரணுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொகுதியை குறைக்கிறேன்னு சொன்ன காரணத்துக்காக அது ஒன்றும் செயல்படுத்தல. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தனது எதிர்ப்பை பதிவு செய்தாரு. இந்த ஆட்சியில் 1250 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்கீங்களா? நீங்க நாமெல்லாம் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கோம், தமிழர்கள். நம்ம ஆளுங்களே பல பேர் பேசுறது உண்டு. ஃபர்ஸ்ட் இந்தியன், நெக்ஸ்ட்டு தான் நான் தமிழன் அப்படின்னு பேசுறது உண்டு. நாம் நம்ம உரிமையெல்லாம் தமிழர்கள் இழந்து தான் தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்திய அரசுக்கு நாம் வரி செலுத்துறோங்க, ஜிஎஸ்டி நம்மக்கிட்டேருந்து பிடுங்குறாங்களே. ஆனால் நம்ம வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு செத்து போனாலும் சரி, நம்ம எக்கெடு கெட்டு போனாலும் சரி, நாம் கொடுக்குற வரி பணத்தை கூட நாம் பாதிப்புக்குள்ளாகும் போது இந்த இந்திய அரசு நமக்கு கொடுக்காது. ஒவ்வொரு முறையும் நம்ம கெஞ்சுவோம், ஐயா எங்களுக்கான பணத்தை கொடுங்க ஐயா அப்படின்னு மன்றாடுவோம். மண்டிட்டு தான் நம்ம பணத்தை கேட்போம். அப்போ கூட அவர்கள் தரமாட்டாங்க, தர முடியாது, ஏன் தரணும் அப்படின்னு எல்லாம் திமிரோட பேசுவாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு கோவம் வரும். என்னடா நாம் பணம் கொடுக்குறோம், ஆனால் நம்ம பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கே இவன் இவ்வளவு யோசிக்கிறானே, நம்மளை அவன் உண்மையாகவே இந்தியனா பார்க்குறானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் நமக்கு வரும். நீங்கள் சொல்லுங்கள், நாமெல்லாம் இந்திய நாட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோமா? நாம் இந்தியன்னு பெருமை பேசுகிறோம். ஆனால் இந்த நாட்டை சார்ந்தவர்கள், இந்த இந்திய அரசாங்கம் தமிழர்களை இந்தியர்களாக பார்க்குதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பார்க்கலங்க. நான் சின்ன பிள்ளையிலிருந்து பார்க்குறேங்க. கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காரு. ராமேஸ்வரத்தில் இலங்கை மீனவர்கள் சுட்டு படுகொலை, இலங்கை கடற்படை வீரர்கள். கருணாநிதி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுனாப்புல. நான் படித்தேன், சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் நான் படித்தேன். அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கைது, சுட்டு படுகொலை, மத்திய அரசை கண்டித்து ஜெயலலிதா அவர்கள் கடிதம். சின்ன பிள்ளையா இருக்கும் போதிலிருந்து நாம் இந்த செய்தியை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு. டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆகிருக்கு உங்களுக்கே தெரியும். எல்லாமே இணையதளம் தான். ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது. ஒன்றிய அரசுக்கு பேர் மட்டும் மாறி இருக்கு. மத்திய அரசிலிருந்து ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம். என்ன ஒன்றும் புரியலையே நமக்கு. இலங்கை கடற்படை வீரர்கள் தமிழக மீனவர்களை ஏன் கைது செய்யணும்? இப்போ திமுகவுடைய ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையை நீங்கள் எடுத்து படிங்க, நிச்சயமாக படிக்கணும். நீங்கள் கச்சத்தீவை மீட்போம், திமுக நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் சத்தியமாக கச்சத்தீவை மீட்போம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க. கருணாநிதி காலம் தொட்டு ஐயா ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி வந்தாலும் அவரும் அதை தான் சொல்லுவாப்புல, கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு. ஓட்டு கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் கூட்டணியை வெல்ல வைங்க, நாங்கள் கச்சத்தீவை மீட்டு காட்டுறோம் அப்படின்னு எல்லாம் மக்கள்கிட்ட பேசி ஓட்டை வாங்குவாங்க. ஆனால் கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். இந்திரா காந்தி அம்மையார் தான் அதை தார வார்த்தை கொடுத்தாங்க. நம்முடைய நிலம், தமிழர்களுடைய பூர்வீக சொத்து, அந்த சொத்தை இலங்கைக்கு தானம் வார்த்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடலில் எல்லை இருக்கான், அந்த எல்லை எங்கடா இருக்குன்னு கேட்டால் பதில் வராது. கடலில் எல்லை இருக்கு, அந்த எல்லை தாண்டி தமிழக மீனவர்கள் வந்துட்டாங்க, அதனால நாங்கள் தமிழக மீனவர்களை நாங்கள் கைது செய்கிறோம், நாங்கள் சுட்டு சாகடிக்கிறோம், நாங்கள் சிறைப்படுத்துகிறோம், விசைப்படகுகளை பறித்து கொள்ளும் சொல்லிட்டு இன்று வரை இலங்கை கடற்படை வீரர்கள் அட்டூழியம் செய்கிறார்கள்.
அத்தை நான் கேட்குறாங்க, நம்ம இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குமாங்க? இந்தியாவுக்குள்ளே இருந்தால் இது வரைக்கும் 800க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை இந்திய மீனவர்கள்னு அவர்களே சொல்கிறது இல்லை. அதனால தான் நாமளும் தமிழக மீனவர்கள்னு பேச ஆரம்பித்தாச்சு. 800க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை சாகடிச்சிருக்காங்க. இந்த இந்திய அரசு தமிழர்கள் பக்கம் நின்றதா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நின்றதா? நிற்கலைங்க. இப்போ திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. இது திராவிட மாடல் ஆட்சி. யார் ஆட்சி செய்கிறா தெரியுமா? திராவிட கதாநாயகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறாரு. தமிழக மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கிறாரு. மீனவர்களுக்கான ஆட்சியை ஐயா ஸ்டாலின் கொடுக்கிறாரு. விளம்பரம் பண்றாங்க, பேசுறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 1250 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இலங்கையில இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட 14 மீனவர்களை இவங்க எல்லை தாண்டி வந்துட்டாங்க என்பதை காரணம் காட்டி கைது செய்திருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட விசை படகுகள் தற்போது வரை பறிக்கப்பட்டிருக்கு. யாருடைய ஆட்சியில? திராவிட மாடல் ஆட்சியில, திமுக ஆட்சியில 4 வருஷத்துல 1250 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இலங்கை நமக்கு யாருங்க? நட்பு நாடு. யாருக்கு? இந்தியாவுக்கு. அவன் பாருங்க, தமிழக மீனவர்களை சாவடிப்பான், தமிழக மீனவர்களை கைது செய்வான், எல்லை தாண்டி வந்துட்டேன்னு சொல்லுவான். கடல்ல எங்க எல்லை இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அப்படி காரணத்தை சொல்லி நம்முடைய விசை படகுகளை பறிப்பான், மிதிப்பான், எல்லாம் செய்வான். ஆனா இலங்கை இந்தியாவுக்கு நட்பு நாடு. கொஞ்சம் அப்படியே திருப்புவோம் கேமராவை. கேரளாவில் 2 மீனவர்களை இத்தாலி கடற்படை வீரர்கள் வந்து சுட்டு சாகடிச்சார். பாராளுமன்றம் எப்படி கொதித்தெழுந்தது. எங்கள் நாட்டு மீனவர்களை எப்படி சுட்டு சாகடிப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பினீங்க. நாங்கள் அதை தப்புன்னு சொல்லலை, அதை நம்ம வரவேற்கிறோம். அந்த இத்தாலி கடற்படை வீரர்களை கைது செய்து சிறையில் அடிச்சிங்க. ஒவ்வொரு மீனவருக்கும், அந்த 2 மீனவர் குடும்பத்துக்கு 10 கோடி இழப்பீடு பெற்று கொடுத்தீங்க. அது தப்புன்னு சொல்ல வரவேற்கிறோம். 2 கேரளா மீனவர்கள் செத்ததுக்கு பாராளுமன்றத்தையே கதிகலங்க வச்சிங்க. அதே போல் இத்தாலி கடற்படை வீரர்களை கைது செய்தீங்க. அந்த அளவுக்கு இந்திய அரசு வேலை பார்த்தது. ஆனால் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாகடிக்கப்பட்டிருக்காங்களே. ஆனால் எங்களுக்கு ஏன் இந்த அரசு வேலை பார்க்கல? அப்போ எங்களுக்கு வலிக்கும்ல. வலிக்கிறதால தானே இப்போ நம்ம பேசுகிறோம். ஒவ்வொரு நாளும் தமிழக மீனவர்கள் கைதுன்னு படிச்சுட்டே இருக்கும். கடிதத்தை தவிர வேற எதையும் எழுத மாட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். கடிதம் எழுதியிருக்குங்க, வரட்டுங்க அப்படின்னு பேசுறாரு. உங்களுக்கு தெரியும், தொகுதியை வந்து குறைக்கிறாங்க. இதை வந்து நம்ம சும்மா விட்டுறக்கூடாதுங்க. இதை நம்ம கடுமையாக எதிர்க்கணுங்க. இது திமுகவுக்கான பிரச்சனை கிடையாதுங்க, தமிழர்களுக்கான பிரச்சனைங்க. எல்லா கட்சியும் ஒன்று சேரணுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொகுதியை குறைக்கிறேன்னு சொன்ன காரணத்துக்காக அது ஒன்றும் செயல்படுத்தலை. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். உங்கள் ஆட்சியில் 1250 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் பாராளுமன்றத்தில் உங்களுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? அந்த உறுப்பினர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? மீனவர்கள் பிரச்சனைக்காக பேசுகிறாங்களா? அப்படி மீனவர்களின் பிரச்சனைக்காக, உரிமைகளுக்காக பேசியிருந்தா 1250 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களே. இதற்கு என்ன நடவடிக்கை? என்ன நாங்கள் போராடிட்டே இருக்கணுமா? அவன் கைது செஞ்சுட்டே இருப்பான், நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க. இந்திய அரசு இலங்கை எங்கள் நண்பன், எங்கள் நட்பு நாடுங்க இலங்கை அப்படின்னு பேசுவாங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? எங்களெல்லாம் பார்த்தா இழிச்சா வேணா தெரியுதால தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க மக்களே. இதெல்லாம் வழியோட நம்ம பேசுறது. குறிப்பாக இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இந்த மீனவர்கள் கைது செய்கிறது, சிறையில் அடைக்கிறது, படகுகளை பறிக்கிறது, தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு தான் தடுத்து நிறுத்துறது? எப்போதான் நிற்கும்? மீனவர்களுடைய ஓட்டு வேணும். ஆனால் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த அரசு வராது. அப்படி தானே? தமிழர்கள் அடிபட்ட போது, மிதிப்பட்ட போது, உயிர் விட்ட போது எப்போதும் இந்த அரசு நம்ம பக்கமே நிற்கலை. நமக்கான ஒரு அரசு இருக்கிறதா நம்ம நம்புகிறோம். அந்த அரசு வெறும் கடிதத்தை மட்டும் எழுதும். கடிதத்தை மட்டும் எழுதினாலே அவங்க கடமை முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு அவங்களால எதுவும் செய்ய முடியாது.
அதான் கடிதம் எழுதிட்டார்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் என்னங்க என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் தான் இதனை எதிர்த்து அந்த கைதை கண்டித்து நான் மக்களுக்காக போராடுவேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நிற்கிறாரு. பல மேடைகள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. நான் அதிகாரத்துக்கு வரேன், ஒரே ஒரு மீனவன் மேலே கையை வைக்க சொல்லு பார்ப்போம். முன்னாடி கருணாநிதி அவர்கள் கைது செய்தார் அண்ணன் சீமான் அவர்களை. என் மீனவனை தொட்டா உன் மாணவனை அடிப்பேன், என் மீனவனை அடித்தா உன் மாணவனை அடிப்பேன்னு பேசினார் அண்ணன் சீமான் அவர்கள். பேசினதுக்கு அவர் மேலே வழக்கு, அவர் மேலே கைது, சிறையில் அடைச்சாங்க. ஆனால் இத்தனை தமிழக மீனவர்களை கைது செய்கிறாங்க. ஆனால் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது. இதற்கு ஒரே ஒரு தீர்வு, அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும், அப்புறம் இந்த இலங்கை கடற்படை வீரர்கள் எல்லாம் தாண்டி வந்துட்டுன்னு கைது பண்ணட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்களா. அப்போ மக்களுக்கான ஒரு அரசுனா அந்த நாட்டு மக்களை காப்பாற்றணும்ல, அந்த நாட்டு குடிமக்களை, அந்த குடிமக்களுக்கான ஒரு அரசாக இருக்கணும்ல. அப்படி இந்த அரசா, இந்த திமுக அரசாக இருக்கட்டும், இந்த பாஜக அரசாங்கமாக இருக்கட்டும் இருக்கிறார்களா? நமக்காக இல்லையே. என்னடா எங்களெல்லாம் தமிழர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இலக்காரமாக இருக்கா உங்களுக்கெல்லாம்? இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க. குறிப்பாக தொடர்ச்சியாக மீனவர்கள் இலங்கை கடற்படை வீரர்களாக கைது செய்யப்பட்டு வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.